ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பவுண்ட்லெஸ் நெக்ரோமான்சர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 and 2 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மான்வாவோட 4 சாப்டரை நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. மக்கள் எல்லாருமே அவங்களோட டெய்லி லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் திடீர்னு எங்கள் வேர்ல்டில் இருக்கிற டஞ்சன்ஸ் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிச்சது. இப்படி பிரேக் ஆகிற டஞ்சன்ஸ்லேருந்து வெளில வர மான்ஸ்டர் எல்லாமே ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைனால பீப்புள்ஸ் நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. இதில் என்னதான் கொஞ்சம் பேரை காப்பாற்றினாலும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவத்தில் நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அண்ட் அவங்கள விட்டால் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருமே இல்லை. இதனாலே நம்ம ஹீரோவும் பயங்கர கோவமா, நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கப்புறம் இழக்கிறதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை, பட் நான் சும்மா இதை விட மாட்டேன், நான் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பழி வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஹண்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் ஆகுது அப்படின்னு இப்போ கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பார்க்கில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே பக்கத்துலேயே ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹண்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணா இவன் ஹண்டர் ஆகலாம் லைக்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளில தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவை ஹண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரைனர்கிட்ட போயிட்டு நான் ஹண்டர் ஆகணும் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன்னை சேர்த்துக்க முடியாது, வெளில போ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் எதுக்காக என்னால் ஹண்டர் ஆக முடியாது, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் உனக்கு நான் புரியலன்னு நினைக்கிறேன், இங்கே எல்லாருமே ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஹண்டர் ஆக முடியாது, அவேக்னிங்னு ஒன்று நடந்தால் தான் கண்டிப்பாக ஒரு ஹண்டர் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லவும் பட் ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இதுக்கு மேலே உன்கிட்ட எப்படி சொல்கிறது, உனக்கு அவேக்னிங் ஆகாத வரைக்கும் நீ ஒரு யூஸ்லெஸ் தான், உன்ன மாதிரி ஒரு குப்பியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கணும், ஸோ மரியாதையாக வெளில போயிடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போய் அந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பார்க்குறான். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மட்டும் தனிமையில் நிற்கிறான். அடைச்ச நான் மட்டும் அவேக்னிங் ஆயிருந்தேனா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேன், என் ஃபேமிலிக்காக பழி வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ பயங்கரமாக கோவமாக்குறான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவும் அவங்களோட பொண்ணை பார்த்து உன்னோட அப்பா எப்படி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போனாரு அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி குழந்தையோ மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சுது. அந்த சண்டையில் போராடி தான் நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. அப்போ என்னோட அப்பா தான் ஒரு உண்மையான ஹீரோ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுமே ஹாப்பியாகவும் இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் நீ கரெக்டாக சொல்கிறம்மா, நீ இதே மாதிரி இந்த வேர்ல்டில் நீ எதை பற்றியும் பயப்படாமல் மற்றவங்கள காப்பாற்றணும்னு நினச்சா கூட உனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்கி இந்த வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுக்குற அந்த ஹண்டரோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு கதவு தட்டவும் அவரும் வெளில வந்துட்டு நீ எங்கேயும் வந்துட்டியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கத்தவும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, என்னை எப்படியாவது ஒரே ஒரு வாட்டி ஹண்டர் எக்ஸாம் மட்டும் எழுத விடுங்க ப்ளீஸ், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதை கேட்ட அவரும் பயங்கர கோவமா நான் உன்கிட்ட அப்பயே தெளிவாக சொல்லிட்டேன், இப்படி நீ பைத்தியக்கார மாதிரி என்கிட்ட வந்து கெஞ்சினாலும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது, நான் அப்போ சொன்னது தான், நீலாம் ஒரு குப்பை தான், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவர் கத்தவும் ஏன் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் பணம் கூட தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்லி வாயை முறத்து காட்டியுமே நம்ம ஹீரோட வாயில் ஒரு பஞ்சை கொடுத்துட்டு யாருக்கு வேணும் உன்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ தூக்கி வெளில போடுறாரு. இங்கே நீ சொல்கிற அந்த பணத்தை வச்சு ஒரு மையத்தை கூட பிடுங்க முடியாது, இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வேணும் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக நான் ஒரு முட்டாள் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், கண்டிப்பாக நான் அவேக்னிங் ஆகாத ஒரு ஹண்டராக இருக்கலாம், பட் கண்டிப்பாக எனக்குள்ளேயே ஒரு டேலண்ட் இருக்குது, நான் அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி போயிடுறான். அப்போ திடீர்னு ஒரு ட்ராப் தண்ணி கீழே விழுகவும் திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஸ்கில் உங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கவும் என்னது கிஃப்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போம் திடீர்னு கீழே பார்த்தா நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிக்கிறான். அடைச்சா இங்கே என்ன நடக்குது, இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிக்கிறான். என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தப்போம் லூசர் கண்ணை திறந்து பாரு, உனக்கு என்னாச்சு, ஏன் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அவரும் கத்தப்போம். அந்த ட்ரைனர் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே முழுகிக்கிட்டு இருக்கான். அடைச்சா என்னால் மூச்சு விட முடியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் கீழே வந்து விழுக்கிறான். அந்த பக்கம் வந்து பார்த்தா சாதாரணமாக அவனால் மூச்சு விட முடியுது. அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லேயும் டக்குனு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பூமியிலேருந்து ஒரு சில கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி இந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு வருவோம், அப்படி தான் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கவும் நம்ம ஹீரோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். எது நடந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த வாட்டியை நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவுமே இப்போ ரெடியாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஈஸி மீடியம் ஹார்டு அப்படின்னு போட்டிருக்கப்போம். இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஹார்டை செலக்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண அடுத்த செகண்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பவர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறான். அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேயும் டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், அப்படின்னு எங்கே தான் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்தா அது ஒரு பெரிய பாலைவனமாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண பெரிய ஸ்குவாடை தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் சர்வே பண்ணால் போதும். புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இடத்துல உயிரோடு இருந்தால் மட்டும் போதும். அதுக்கான ரிவார்டாக உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாமல் நம்ம ஹீரோதை கேட்டுட்டு, யூனிக்கான ஸ்கில்லா? என்னோட 7 வருஷ வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஸ்கில்லும் பெருசாக இருந்ததில்ல. பட் இதுக்காக நான் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக சர்வே பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்போ இந்த ஸ்குவாட் எடுக்கலாம் அப்படின்னு நவரப்போ, நம்ம ஹீரோ கால் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ஜெயின் மாஸ்டர் வெளில வருது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்ல இருந்தோம் இந்த கேம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஹார்ட் மோட் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயோ அச்சோ தேவையில்லாமல் ஹார்டான மோட செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சிஸ்டம்லேயும் ஸோ அதனால நீங்கள் ஃபைட் பண்ண போகிற மாஸ்டரோட பேர் சான்கோலம் அப்படின்னு சொல்லப்போம். அந்த மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிற்கவும் நம்ம ஹீரோ அதை பார்த்து பயங்கரமாக பயப்படுறான். அச்சோ இந்த மாஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்துட்டு டக்குன்னு தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணவும், அந்த மாஸ்டர் காலை வச்சு நம்ம ஹீரோவை நசுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும், நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் ஒருவேளை இந்த போட்டியில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் அடைச்சா இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் ஈஸியாக நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பயங்கரமாக துரத்திக்கிட்டு இருக்கு. இதை நான் நினச்ச அளவுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாஸ்டர் பெருசாக இருக்கிறதுனால அது ஈஸியாக எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். கண்டிப்பாக என்னால் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இங்கே சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண ஸ்குவாட் தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் வச்சு கண்டிப்பாக அந்த மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண முடியாது. நான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே யோசிச்சு பார்க்குறான். அவன் கடந்த 7 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவனை எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ திரும்பி டக்குன்னு லெஃப்டில் கட் பண்ணி நம்ம ஹீரோ வேறு பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறான். நான் கண்டிப்பாக இந்த மாஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த மாஸ்டரை ஹைட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணியே வந்துக்கிட்டு இருக்கு. நல்லதா போச்சு, கரெக்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மலையோட டாப் கிட்ட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு ஹைட்டான பிளேஸ் கிட்ட இருந்து போயிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டரோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த மாஸ்டரோட கால் தடுக்கி அந்த மாஸ்டர் டக்குன்னு அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிச்சு ஸ்குவாட் எடுத்து மண்ணில் குத்தி அப்படியே நின்றுறான். அந்த மாஸ்டர் அப்படியே உருண்டுக்கிட்டே போய் ஒரு பள்ளத்தில் வந்து விழுந்து கிடக்கவும், நம்ம ஹீரோவும் அந்த டாப்ல இருந்து வேகமாக ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டரோட ஷோல்டரில் இருக்கிற ஒரு கோர் மாதிரி இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணவும், நம்ம ஹீரோ இந்த கோர் தான் கண்டிப்பாக உனக்கான வீக் ஸ்பாட்டாக இருக்கும், நீ கண்டிப்பாக சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. அந்த அட்டாக் டக்குன்னு மிஸ் ஆயிடுது. அதோட கோருக்கு ஒன்றும் ஆகலை, அது ஜஸ்ட் ஒரு கிராக் தான் விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு பயங்கரமாக போட்டு நசுக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த ட்ரெயினர் சொன்னது தான் ஞாபகம் வருது. நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நீ எதுக்காக வந்து எங்கள் உயிரை வாங்குற, உன்ன மாதிரி ஒரு குப்பலாம் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் நான் நிரூபிக்கிறேன், நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவமா அவன் கையில் வச்சிருக்க ஸ்குவாடை தூக்கி இந்த மான்ஸ்டரோட கோரை பார்த்து தூக்கி படவும், அந்த ஒரு அட்டாக்லேயே அந்த மான்ஸ்டரோட கோரை சுக்குநூறாக உடையுது. அந்த மான்ஸ்டரும் பயங்கரமாக கத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு வழியாக இப்போ அவ்வளோ பெரிய கோலத்தையுமே தோக்கடிச்சிட்டான். நம்ம ஹீரோ இப்போ கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோவும் உண்மையிலே இதை நான் பண்ணிட்டேனா, நான் அந்த காலமை கொண்டுட்டேனா, இதை பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா, என் பேரண்ட்ஸை கொண்டவங்களை கொண்ட அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் உண்மையிலேயே அந்த மாஸ்டர்லாம் கொல்லும்போது இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே இப்போ வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சர்வே ஆயிருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போக போகிறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்காக நம்ம ஹீரோக்கான ரிவார்டு கிடைக்குது. நம்ம ஹீரோவுக்கு 1000 பாயிண்ட்ஸும் கூடவே ஃபாஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னோட 7 வருஷத்தில் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வெற்றின்னு கூட சொல்லலாம். வெளில இருக்கிற முட்டாளுங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நிரூபிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்காக நம்ம ஹீரோக்கு ரிவார்டா யூனிக் ஸ்கில் அப்படின்னு நெக்ரோமான்சர் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கிது. நம்ம ஹீரோமே இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறான். என்னது நெக்ரோமான்சரா,
அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னால் ஒரு ஹண்டராகவும் இருக்க முடியும், கூடவே நெக்ரோமான்சராகவும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமாக ஆச்சரியப்படுறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் நம்ம ஹீரோ இந்த நெக்ரோமான்சர் அப்படிங்கிற பவர் ஆக்டிவேட் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகுது. நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் அந்த கோலமோட சோலை உங்களோட ஆர்மியில் ஒரு மெம்பராக மாற்றிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம், அதோட ஸ்பிரிட் என் கூட வந்து சேரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறான். இப்போ அந்த கோலமோட ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோ கூட வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமாக ஆச்சரியப்படுறான். அப்படி இந்த இடத்துல எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோடில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை சும்மா வேறு லெவலில் போகும். அண்ட் இந்த மான்ஃபாவை நான் குறைச்சலாம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.